ஐயா நான் இங்கே வந்து திருவாவடுதுறை ஆள் நமச்சிவாய சத்குரு, உன்னுடைய கருணையினால் உன் அருள் எனக்கு கிடைத்தது. மலம் என்னை பற்றியிருந்த நிலை மாறி நான் உன்னிடத்தில் அன்பு செலுத்தினேன். உன் அருளை என் நெஞ்சம் சார்ந்தது. என் நெஞ்சம் அன்பு காட்டியது. உன்னை அடைய உன் அருள் வழியில் நின்று நான் ஆராய்ந்தேன், தெளிவடைந்தேன். இந்த நிலையில் தீய ஊழ்வினைகள் எனக்கு வரும் என்று கூறுவது எதனால்? கூறுவது எதனால்? அந்தரத்தை படிச்சுடுங்க. அந்த கீழே பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பரியுமே அப்படின்னா அன்பு செய்யும்னு அர்த்தம். தெரியுமேனா ஆராயும்னு அர்த்தம். உனக்காகனா உன்னை பெறுவதற்காக. திருவாவடுதுறை வாழ் குருவே, உன் அருளால் எனக்கு உடலிலும் உயிரிலும் மலச்சார்பு நீங்கியது என்று இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டதனால் சொல்லப்பட்டுள்ளது. மலம் நீங்கிய பிறகு அன்பை காட்டினேன் என்கிறார் நூலாசிரியர். அப்படியானால் மலம் நீங்கிய பிறகுதான் யாருக்கிட்ட அன்பு காட்ட முடியும்னு தெரியுது. இறைவனிடத்தில் அன்பு காட்ட முடியும் என்பது தெரிகிறது. அதன் பின்னர் நான் ஆராய்ச்சி செய்தேன்கிறார். ஆராய்ச்சி செய்தேன் என்பது ஞானத்தை நாடினேன் அர்த்தம். பாசநீக்கம், பாசநீக்கத்தால் அன்பு, அன்பால் ஞானம், இவை எல்லாமே யாருடைய குருவருள் இன்றி என்ன செய்யாது, வராது. இதெல்லாம் குருவருளால் கிடைக்குது. அதற்கு பிறகு ஒருத்தருக்கு ஊழ்வினை கிடையாது. இதுதான் செய்தி. அதற்கு பிறகு அவருக்கு என்ன கிடையாது, கிடையாதுங்கிறது தான் மந்திரம். நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல படிச்சுட்டு வந்துட்டோம். ஆணவ மூலம் இருப்பவரை ஊழ்வினை பற்றும், ஆணவ மூலம் ஒடுங்கிவிட்டால் உடம்பை வருத்தும், எதை வருத்தாது, உயிரை வருத்தாதுன்னு ஏற்கனவே படிச்சுட்டோம். அதைத்தான் திரும்பவும் சொல்கிறார். குருவருள், குருவருளால் பாசநீக்கம், பாசநீக்கத்தால் அன்பு, அன்பால் ஞானம், ஞானத்தால் ஊழ்வினை தாக்கத்திலிருந்து விடுபடுறது. அதுதான் அந்த மந்திரம் பதிவு செய்யுது. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுனீங்கன்னா நம்ம ஒரு தேவாரம் பார்க்கணும். திருவாவடுதுறை வாழ் நமச்சிவாய சத்குருவே, உன்னிடத்தில் எள்ளளவுக்கு விருப்பம் வைத்தால் போதும், 3 மலங்கள் ஓடிரோங்கிறார். அழகான பாட்டு.
இந்த நூலை நம்ம எடுத்து ஒரு வாரத்தில் இது முக்கியமான பாட்டு. உன் மேலே எள்ளளவு விருப்பம் வச்சா போதும். கருமுதல் திருவரையில் கடைசியில் ஒரு பாட்டு இருக்கும். தந்தை தாய் முதலியவங்க மேலே வைக்கிற பாசத்தை அதில் ஒரு சின்ன பகுதியை நீ இறைவன் மேலே வச்சா போதுன்னு வரும். இருக்குதா கருமுதல் திருவரை? புரியுதா? இந்த மந்திரம் என்ன சொல்லிச்சு? கரூர் தேவர் பாடிய தந்தையங்கனையார்னு தொடங்குற மந்திரம். நம்முடைய குடும்பத்து மேலே வச்ச பாசத்தை எத்தனை மடங்கு போட சொன்னார்? 1,00,000 பங்கு வை. ஒரு பங்கு சிவபெருமான் மேலே வச்சா உனக்கு மேல் உலகம். அப்போ அது கூட வைக்காமல் நிறைய பயிலும் சுத்தரானோன்னு அர்த்தம். ஊருக்குள்ளே நிறைய பயிலும் சுத்தரானோன்னு அர்த்தம். நீங்களும் சுத்துறீங்களோ என்னவோ தெரில. அதைத்தான் அவர் சொல்கிறார். அதே தான் இங்கே எள்ளளவு வச்சா போதுன்னார். மும்மலங்களும் போயிறங்கிறார். நீ தேடப்படுகின்ற பொருள். அதாவது வினையினால் ஈட்டிய பொருட்களை எல்லாம் உனக்கு அளித்துவிட்டு உனக்கு கொடுத்த பிறகு எனக்கு தீமை எப்படி வரும்னு கேட்குறேன். அந்த மந்திரத்தில் இதம்னு ஒரு வார்த்தைங்க. இதம்னா நல்வினை. இதம்னா நல்வினை. இவ்வளவையும் செய்தவருக்கு தீவினை வராது. அடுத்த வகுப்பில் நம்ம இதை விரித்து படிக்கணும். ஒரு தேவாரம் படித்தோம்னா கிளம்பணும்.